இன்றைக்கு அந்த அனல் இருக்கணும். அனல் இருந்தாதான் வேத வசனங்கள் வெளியே வரும். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை படிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு, உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்க பாருங்க, தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம பரிசுத்த ஆவியினுடைய அனல் நமக்குள்ள இருக்கிறது. அது தேவ வரம். வரங்கள் கர்த்தர் கொடுக்கிறதான பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே வரங்கள் இருக்கிறது. இந்த வரம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரு பாருங்க. கர்த்தர் உங்களை முன்குறிச்சி உங்களை அழைக்கும் போது அந்த வரங்களை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அழைக்கும் போது அந்த வரங்களை கொடுக்கிறார். தெரிந்து கொள்ளும் போது அந்த வரங்களை கொடுக்கிறார். நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போது சில வரங்கள் உனக்குள் வருகிறது. தேவனுடைய பரிசுத்தமான அழைப்பு நமக்கு உண்டாகும் போதே, அந்த அழைப்பு அவர் அழைக்கும் போதே சில வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை சும்மா அழைக்கிறது இல்ல, வரங்களை கொடுத்துதான் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அழைக்கிறார். விசுவாசிகளுக்கும் சில வரங்களை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே கேட்கிறதான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு வரங்கள் உனக்குள்ள இருக்கிறது. சுகமாக்கும் வரங்களை கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிறார். சாசுகளை துரத்தக்கூடிய வரங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்நிய பாஷை வரங்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். சிலருக்கு தீர்க்க தரிசன வரங்களை தேவன் தந்திருக்கிறார். சிலருக்கு வியாக்கரணம் சொல்ல முடியாத வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலருக்கு ஆவிகளை பகுத்தறியத்தக்கதான வரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை ஒன்று ஆண்டவர் கொடுக்கல. பல பேருக்கு பல வரங்களை தேவன் வைத்திருக்கிறார். அவர் அழைக்கும் போது வரங்களை கொடுத்துதான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம என்ன செய்யறதில்ல, அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறது இல்ல. சாதாரணமா வரும், சாதாரணமா போறோம், வரோம், போறோம், உட்காரோம், கை தட்டுறோம், பாடுறோம், நம்ம அமைதியா போயிடும் இல்ல. அது நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரங்கள் என்ன, என்னை தனிமையில நீங்கள் ஜபம் பண்ணும்போது, ஆராதனையில ஜபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை குறித்துதானே ஆண்டவர் நீ எப்படிப்பட்ட வரங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிப்பது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் நமக்கு தேவை. இந்த வரங்களை செயல்படுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் என்கிறதான கீ இருக்கு பாத்தீங்களா, அந்த கீ ரொம்ப அவசியமாக இருக்கிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிசாசுகளை சீஷர்களால துரத்த முடியல. அவன் தனிமையில